Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் லேர்ன் டு லாஸை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். லாஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க. லாஸை ஃபேஸ் பண்ணுங்கள். ஏன்னா லாஸை ஃபேஸ் பண்ணால் தான் உங்களுக்கான ஒரு பாதை கிளியர் ஆகும். நம்ம டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா எல்லோரும் இப்போ 100 பேர் உள்ளே வராங்க அப்படின்னா 100க்கு கிட்டத்தட்ட 95% மக்கள் எனக்கு லாபம் வேணும். எல்லாருமே ஆக்சுவலாக 100க்கு 100 பேர் லாபம் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அதை மாற்றி யோசித்து திங்க் பண்ணுறவங்க ரொம்ப 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 கம்மி. ஏன்னா நம்ம மனிதர்கள் எப்படின்னா சின்ன வயசுலேருந்து நம்ம பழகிட்டோம். நமக்கு ₹1 நம்ம எடுக்கணும்னா நம்ம லாபம் வேணும். நமக்கு ₹1 போட்டால் எவ்வளோ முதல் கிடைக்குது, எவ்வளோ முதல் போட்டால் எவ்வளோ லாபம் கிடைக்குது, எனக்கு இவ்வளோ வச்சா எனக்கு இவ்வளோ கிடைக்குது. நம்மளுக்கு சொல்லி வளர்த்துட்டாங்க நம்ம வீட்டில். நம்ம மனசும் அதுக்கேற்ற மாதிரி பழகிடுச்சு. நம்ம லாபம் வர சொல்ல நம்ம மைண்டு வேலை செய்யும். நம்ம நஷ்டம் வர சொல்ல நம்ம மைண்டு வேறு மாதிரி வேலை செய்யும். ஸோ இப்போ நம்ம லேர்ன் டு லாஸ் அப்படின்றப்போ ஒவ்வொரு ட்ரேடிங்க்கு பின்னாடியும் லாஸ் எவ்வளோ ஆகுது, அந்த நஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு ரெடியா அப்படின்னு நம்ம பழகிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதே மாதிரி நம்மளுடைய Preis-Aktion சிவாஜி டெலிகிராம் சேனலுக்கு பாருங்கள், வீடியோ கீழே. இது முற்றிலும் ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பு. நீங்கள் இலவசமாக நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி காலையில் உங்களுக்கு 7:35 மார்க்கெட் எங்கே டச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி டச் ஆகும். ஸோ இங்கே எம் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிட்டு இந்த லைனை தொடுவோம் அப்படின்னு டாட் போட்டு காமிச்சிருக்கேன். கிளியராக வாய்ஸ் மெசேஜும் கிளியர் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் அதுக்கான சேனல் கிடையாது. நான் இந்த டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கொடுக்குறதும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வெபினார் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதான் எனக்கு ரொம்ப இதுவரை ஆக்சுவலாக இன்றைக்கி ஜாயின் பண்ண மாதிரி மெம்பர்ஸ் என்றைக்குமே ஜாயின் பண்ணதில்லை. அதுவும் இன்றைக்கி பேக் டு பேக் 2 SL, அதுவும் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் 2 SL தொடர்ந்து ஆன நாள் ரொம்ப 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 ரேர். கிட்டத்தட்ட 4-5 மாதம் மேலே ஆகிடுச்சு. தொடர்ந்து ஒரே நாளில் 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு. ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் நம்ம அடுத்த ட்ரேடில் அந்த டார்கெட் வந்துடும். ஸோ நம்ம ரீச் பண்ணி அந்த டார்கெட்டை புக் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேக் டு பேக் லாஸ். எங்கே லாஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ் எப்படி பண்ணுறது, லாஸ் எப்படி ஹேண்டில் பண்ண அப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ரைட்டுங்களா? அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது காரணமும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் விருப்பப்படுறேன். ஆக்சுவலாக என்னோடய வியூ டவுன் சைடுக்கான வியூ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் தெரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லாஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வியூவில் இந்த இடத்துல ப்ரைஸ் திரும்பிடும் அப்படின்னு நான் அசம்ஷன் பண்ணேன். நான் தவறாகிட்டேன். இந்த இடத்துல என்னுடைய பிளான் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இந்த இடத்துல ப்ரைஸ் திரும்ப ஆரம்பிச்சு. ப்ரைஸ் கொஞ்சமாக ஸ்ட்ரெண்ட் ஆகி நீங்களே பிரேக் டவுன் ஆகிடும் அப்படின்னு அசம்ஷன் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல 2வது ஃபெயில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஃபெயில் ஆச்சு. இது நான் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு காலையிலே மென்ஷன் பண்ணேன். ஸோ நானும் நம்புறேன் அந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் இங்கே கூட ரிஜெக்ட் ஆகுது. சம்டைம்ஸ் ஆகிருக்குது. இங்கே கூட ப்ரைஸ் திரும்பி இருக்குது. அப்படி இல்லைனா இந்த இடத்துல ஃபஸ்ட் அட்டம் திரும்பி இருக்குது. ஓகே, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லோரும் நான் தாண்டா மார்க்கெட்டில் சூப்பர் அப்படின்னு சொல்ல மாதிரி யாரும் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனே ஹேண்டில் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வர்றதுக்கு முன்னாடி வரலாம் ப்ரைஸு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட்டு மேலே ஒரு பூம் ஆகிட்டு ஸோ ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போகிற மாதிரி இந்த இதில் எல்லாமே பிக்சர் கிளியராக காமிச்சிருக்கு இந்த இடத்துல. ஆனால் என்ன இருக்குது, டக்குன்னு ஒரே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 10-12 கேன் 1 மினிட் கேன் லைனாக கடன்னு ஃபால் ஆகிடுச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷன் டோட்டலாக மாறிட்டு இன்னும் நம்மளோட லெவல் எங்கெங்கே மென்ஷன் பண்ணி எல்லா லெவலும் வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணாமல் நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சார் இங்கே லாபம் வந்திருக்குமே, இதெல்லாம் நம்ம ஸ்டாப் லாஸே கொடுக்காம இருந்தால் இந்த இடத்துல தேவையில்லாமல் SL 2 SL நீங்கள் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக லாஸை கொடுக்க கற்றுக்குங்க. இப்போ அந்த டாப்பிக்கில் தான் உங்களுக்கு இந்த வீடியோவும் போடுறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கி தேதியில் இவ்வளோ வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி ஏன்னா நிஜம் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா எல்லோரும் லாபம் இருந்தால் தான் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. நம்ம டெய்லி 2 லாஸ் ஆகிடுச்சு. அப்போது இன்றைக்கி இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். ஆனால் இன்னும் தூரம் ட்ராவல் பண்ணிக்க ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்க உங்களுக்கு. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் டு லாஸ் மேலே ஏன் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ₹10 இருக்குது, நீங்கள் உங்கள் முதல் போடுறீங்க. நீங்கள் ஒரு ₹2 லாபம் கிடைக்குன்னு வரீங்க. ஆனால் லாபம் எதிர்பார்க்காம விலை ஒரு ₹9 குறைஞ்சிடுச்சுப்பா. ₹1 நஷ்டமாயிடுச்சு. ஸோ அந்த ₹1 நஷ்டமாக சொல்லும் உங்களுக்கு அந்த பிளான் தெரியும். அந்த ₹1 எத்தனை டைம் இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணி நஷ்டமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த லாபத்தை விட்டுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ₹3 கூட லாபம் வரும், ₹4 கூட லாபம் வரும். நம்ம அது மேலே ஃபோக்கஸ் பண்ண வேணாம். நம்ம நஷ்டத்து மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போது இந்த ட்ரேடில் எனக்கு ₹1 நஷ்டம் வந்துச்சு. அது ₹9 வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்களே, ₹1 நஷ்டம் வந்துச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு உங்களுடைய பிளான் என்னவாக இருக்கும்? எல்லோரும் சொல்லுவாங்க ரிவார்டு மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு.
நெக்ஸ்ட்டு வந்து ₹2 லாபம் வேணும் சார், ஏன்னா இந்த ₹1 வந்து லாஸை ரிகவர் பண்ணுறதுக்கு ₹2 வந்து எனக்கு ப்ராஃபிட் வேணும், இல்லை ₹3 இருந்தால் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த டைமில் இதான் சார் மணி மேனேஜ்மெண்ட், இதான் ரிஸ்க் ரிவார்டு அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது சரியாக சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் இந்த ரிஸ்க்குன்றது இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படின்னா இன்னொரு தரப்பினர் என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட்டு ட்ரேடில், அதாவது அடுத்த ட்ரேடில் இந்த ரிஸ்க் எப்படி எடுப்பாங்கன்னா, இந்த ₹1 ரிஸ்க் இருக்கு இல்லையா, இந்த ₹1 போனதுக்கு இல்லாமல் நெக்ஸ்ட் டைமு ₹2 ரிஸ்க் எடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு ₹4 தேவைப்படுது, அப்போ தான் வந்து ரிகவர் பண்ண முடியும் அப்படின்றதுல இந்த ₹2 ரிஸ்க் எடுக்க சொல்ல என்னன்னா, அந்த லாஸை வந்து கேப்பபிலிட்டி இருக்காது, அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா ₹1 ஹேண்டில் பண்ணுற ரிஸ்க்குக்கும் இந்த ₹2 ஹேண்டில் பண்ணுற ரிஸ்க்குக்கும் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டு. உங்கள் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல சத்தியமாக. ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு தேவை ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள், ஒரு ட்ரிக்ஸ் சொல்லுங்கள், டெய்லி இந்த மாதிரி ஒரு ₹2000 சம்பாதிக்கிற மாதிரி சொல்லுங்கள், இதை தான் சொல்கிறாங்களே தவிர இந்த சூட்சமத்தை புரிஞ்சிக்காதவரில் நீங்களால் அந்த லாபத்தை நோக்கி பயணிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுங்க. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது, ரைட்டுங்களா? சரி, இப்போது ₹1 ரிஸ்க்கு எடுக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. சார், இந்த 1 மாதம் வந்து நான் ₹1 ரிஸ்க் மட்டும் தான் எடுக்கிறேன், 2 மாதமாக வந்து ₹1 ரிஸ்க் மட்டும் எடுக்கிறேன். அவங்க எக்ஸாம்பிள் தான் சொல்கிறது நான். அது மேபி உங்களுக்கு ₹5000 இருக்கலாம், ₹10,000 இருக்கலாம், ₹20,000 இருக்கலாம், ₹50,000 இருக்கலாம். ஸோ ஒரு ₹5,000 நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற நீங்கள் என்ன $10,000 $12,000 $15,000 நீங்கள் லாபத்தை எடுத்து ஃபேஸ் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ரிஸ்க்கை கேப்பபிலிட்டி வந்து நீங்கள் $10,000 சடனாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய கேப்பபிலிட்டினா $30,000 வந்து நீங்கள் லாபம் எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த $10,000 ரிஸ்க்கை உங்களால் ஹேண்டில் பண்ணுறது மனதளவில் பாதிக்கப்படும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ரிஸ்க்கை வந்து முதல் டைமில் ஒரு $1000 ரிஸ்க் எடுக்கணும், நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா 2வது டைமும் அதே $1000 தான் ரிஸ்க் எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த $1000 ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஒரு $3000 $2000 நீங்கள் டார்கெட் வச்சுட்டீங்க, ஆனால் $1000 லாஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ட்ரேடு கவனமாக பாருங்கள், 1க்கு 2 டைம் பாருங்கள், பார்த்துட்டு பொறுப்பாக. ஏன்னா அன்றைக்கி 2வது ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ட்ரேடிங் எதுவும் பண்ணக்கூடாது. ரூல்ஸ் அது வேறு, இன்னும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அது முக்கியமான விஷயம். அது பெரிய டாபிக் போகுது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ நம்ம பேசுகிறதுக்கும் அதை அப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய விஷயம். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, ட்ரேடிங் கற்றுக்கிறது வேறு, ட்ரேடிங் கற்றுக்கிறது நான் கற்றுக்கிட்டேன், நான் 3 வருஷமாக இருக்கேன், எல்லாமே தெரியும்னுவாங்க. அப்போ எல்லாம் தெரிஞ்சு ஏன் லாஸ் பண்ணிக்கிறாங்க? ஏன்னா இன்றைக்கி எக்ஸாம்பிள் பண்ண லைவாகவே இன்றைக்கி விஷயம் வந்து இந்த 2 இடத்துல வந்து எக்ஸல் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல உங்களோட மனநிலைமை என்னவாக இருக்கும்? மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் உடச்சிட்டு திரும்ப மேலே போயிடுச்சு, திரும்ப கீழே வந்துடுச்சு, கடகன்னு கீழே வந்து இன்னும் அந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல ஷார்ட் பண்ண தைரியம் இருக்குமா உங்களுக்கு? இல்லை. இந்த இடத்துல பண்ணோம், வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி திரும்ப ஒரு புல் பேக் ரீடெஸ்ட் அகைனுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப குழம்பிட்டு போய்ங்க. இந்த இடத்துல அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது இந்த செல்லிங் கேட்ச் பண்ணுறது. ஆனால் இதே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் திரும்பிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களால் ஈஸியாக கேட்ச் பண்ணிருக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல கேட்ச் பண்ணுறது ரொம்ப கன்ஃபியூஷன் ஏரியா. ஸோ நமக்கு ஒரு சில இடத்துல வந்து சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியலனா நம்ம சேஃபர் ஜோனில் நம்மளோட ரிஸ்க் என்ன இருக்கோ அதை கட் பண்ணிவிட்டு 2 நாள் கேப் விட்டுருங்க, 3 நாள் கேப் விட்டுருங்க. அந்த கேப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுங்க. புரியுதுங்களா? ஸோ நஷ்டத்தை கையாள கற்றுக்குங்க. லேர்ன் லாஸை எவ்வளோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்குறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் ஸ்டேபிளாக நிற்கலாம். சரி, இந்த பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறாங்களே அது எப்படி சார்னா, பேப்பர் ட்ரேடிங் வந்து எமோஷனல் லெஸ். ஃப்ரெண்ட்ஸ், பேப்பர் ட்ரேடிங்கில் யார் வேணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லுவார்ல. பேப்பர் ட்ரேடிங் ஒரு 3 மாதம் பேக் டெஸ்ட் எடுத்திங்களா, அதுக்கப்புறமா ஸ்மால் அமௌண்ட், அதாவது ரிஸ்க்குன்னு சொன்னாலே அந்த லாஸை வந்து எடுக்கணும். நீங்கள் லாஸ் இல்லாமல் உங்களால் கற்றுக்கவே முடியாது. அந்த லாஸை எப்படி கையாளுறீங்க அதை பொறுத்து தான் உங்களால் சக்ஸஸ் ரேஷியோ தீர்மானிக்கப்படுது. அப்போ லாஸை நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்கு ரிவார்டு அதுக்கு ஆப்போசிட்டாக. அப்போ ரிவார்டு வசூல் உங்களுக்கு அந்த பெருசாக வந்து அந்த எமோஷனல் உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இப்போ முக்கால்வாசி இந்த லாஸை ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ராஃபிட் வருது இல்லைங்களா, அந்த ப்ராஃபிட்டில் வந்து பயப்படுறாங்க. ஏன்னா இந்த லாஸை ஹேண்டில் பண்ணி பழக்கம் இல்லை அவங்களுக்கு. அப்போது உங்களுக்கு ஒரு $1000 ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஒரு $3000 $2000 போயிட்டுருக்கு. ஸோ இந்த $2000 போயிட்டு சொல்ல அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்று ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும், இல்லைனா இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நான் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணும், எதுக்காக வெயிட் பண்ணணும், ஸோ திரும்ப கீழே தான் என்ன ஆகும், இதெல்லாம் வந்து பழகிக்கணும் அவங்களுக்கு. அப்போது அந்த லாபம் வர சொல்ல அவங்களுக்கு அந்த பயம் வராது, பேனிக் வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லாஸை கையால் கற்றுக்குங்க, லாஸை கட் பண்ணுங்கள், இமீடியட்டாக கட் பண்ண கற்றுங்க. $10 எப்போ $9 இல்லை $8.25 வந்துச்சா, ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்க சொல்கிறான்னு அந்த எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு லாஸை குயிக்காக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக கட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட்டு தான். இப்போ உங்களுக்கு லாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டில் விட்டுருங்க, பரவாயில்ல. சப்போஸ் ப்ராஃபிட் திரும்ப வந்துச்சா லாஸை கட் பண்ணுங்கள்.
ப்ராஃபிட் போதா போட விடுங்க. உங்களோட ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி 1:2 1:3 அதுக்கேற்ற மாதிரி போட்டோம். ஆனால் போயிட்டு ரிட்டர்ன் வருது உங்களுடைய லாஸை வந்து இமீடியட்டாக அல்லது காஸ்ட் கட் பண்ணுங்கள், அல்லது லாஸை குறைச்சி கட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து லாஸை கட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை தவிர்த்து நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் வாங்கி அவங்க வெயிட் பண்ணு சொல்கிறான் சார், ஃபோன் பண்ணாக்கா இல்லை கட் பண்ணாதீங்கன்றாங்க, அது மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரும் உங்களுக்கான பணம் சம்பாரிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை என்ட்ரி எடுங்க அப்படின்றாங்க, இல்லை க்ளோஸ் பண்ணுங்கன்றாங்க. உங்கள் காரில் நீங்கள் எடுத்து டிரைவிங் பண்ணுறதுக்கப்புறம் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்து பிரேக் பிடிங்க இல்லை எக்ஸலேட்டர் கொடுங்க போகலாம், இன்னும் ரொம்ப தூரம் போகலாம் அப்படின்றாங்க. அப்படி கண்ணை மூடிட்டு போகிற கதை கிடையாது. கிட்டத்தட்ட ட்ரேடிங் வந்து உங்கள் லைஃபாக நினச்சிட்டு பண்ணுங்கள். அப்போ தெரியும் பாருங்கள் உங்களுக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். சாரி ஃபார் அது. உங்களுக்கு போரிங்காக இருந்தால் பிடிச்சவங்க உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணுங்கள். பிடிக்காதவங்க உங்களுக்கு கீழே கமெண்ட்டில் தருவீங்க, இது உங்களுக்கு சார் இந்த மாதிரி விஷயம் பேசுகிறீங்க எனக்கு பிடிக்கல. அட்லீஸ்ட் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுங்கள், ஆனால் விஷயம் சொல்லிவிட்டு பண்ணுங்கள். இந்த விஷயம் இந்த காரணத்தால் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுன்னு சொல்லுங்கள். இந்த காரணத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது சேனல் உங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் தெரிவிக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.